Hello fellow investors. இந்த வீடியோல நம்ம Finolex Cables பத்தி பார்க்கலாம். Finolex Cablesல வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த கம்பெனியை டீப் டைவ் பண்ணி இவங்களோட பிசினஸ் மாடல், இவங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், இவங்களோட கரண்ட் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம டீப்பா அனாலிசிஸ் பண்ணி இந்த கம்பெனில இப்ப இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளால இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது மூலமா மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Finolex Cablesோட பிசினஸ் மாடல் பத்தி பார்த்துருவோம். Finolex Cables ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ். இவங்க ஒரு டைவர்சிஃபைட் செட் ஆஃப் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை விற்பனை பண்றாங்க. அதுல ரொம்ப வருஷமா ஒரு லீடர்ஷிப் பொசிஷனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சரிங் ஆஃப் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் தவிர இவங்க ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ், எஃப்எம்இஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் பார்த்துருக்கோம், எஃப்எம்சிஜி. அந்த மாதிரி இவங்க எலக்ட்ரிக்கல் குட்ஸ்ல ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸை அண்ட் அதர் ஹோம் அப்ளையன்சஸை விற்பனை பண்றாங்க. கடந்த சில வருஷமா இந்த கம்பெனி ஒரு ப்ரிஃபர்ட் எலக்ட்ரிக்கல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராகவும் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மார்க்கெட்ஸ் மத்தியில இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்கு. Finolex பத்தி கண்டிப்பா எல்லாருமே இந்தியால கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த என்டையர் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இண்டஸ்ட்ரியில Finolex Cables 23.9% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்தியால மொத்தம் அவங்க 5 மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் 1594 எம்ப்ளாயிஸ் Finolex Cablesல கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல பிரசண்டா இருக்காங்க. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இவங்களோட சேனல் பார்ட்னர்ஸ். Finolex Cablesக்கு அதர் அசோசியேட் பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் இவங்களால சேல்ஸை இன்டென்ஸா பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ 5000 சேனல் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. ரீட்டைல் கம்பெனிஸே 2,15,000 ரீட்டைல் கம்பெனிஸோட இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. நீங்களே இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. Finolex இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி நம்ம இந்தியன் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். Finolex Cablesனு ஒரு கம்பெனியும் லிஸ்ட் ஆயிருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Finolex Cables. ஆனா இது ரெண்டுமே Finolex குரூப்ஸ் கடியில இருக்கிற கம்பெனிஸ் தான். Finolex இண்டஸ்ட்ரீஸ் பைப் அண்ட் பைப் ஃபிட்டிங்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஆனா Finolex இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா 32.9% Finolex Cables ஓன் பண்றாங்க. Finolex Industries ஒரு அசோசியேட் கம்பெனி டு Finolex Cables. Finolex J Power and Corning Finolex Optical Fiberன்னு 2 ஜாயிண்ட் வெஞ்சரும் வச்சிருக்காங்க. அதுல இவங்க 49% and 50% ரெஸ்பெக்டிவ்லி பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. நெட்வொர்க் வைஸ் பார்க்கும்போது Finolex Industries இவங்களுக்கு கிடைக்கிற நெட்வொர்க் 1974 crores. Finolex J Power Systems 40 crores. Corning ஜூன் 2024 லிக்விடேட் ஆனனால இப்போ கரண்டா அவங்களுக்கு அதுல இருந்து நெட்வொர்த்தும் இல்லை. Finolex Industries வர ப்ராஃபிட்ல இவங்க வச்சிருக்க 32% ஸ்டேக் இவங்களோட கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்ல வெளிப்படும். அதே மாதிரி Finolex Industries Finolex Cablesல 14% பொசிஷன் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ Finolex Cables Finolex Industriesல 30%, Finolex Industries Finolex Cablesல 14% வைஸ் வர்சாவா பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஆர்பிட் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ், பிரகாஷ் சப்ரியாவோட ஷெல் கம்பெனி. அது மூலமா இவர் 30% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஒரு டிஸ்பியூட்டும் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது Finolex Industries ஒரு அசோசியேட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃபங்க்ஷனிங்கும் அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷனிங்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. இப்போ நம்ம Q1 FY26 ஹைலைட்ஸ் எடுத்து பார்ப்போம். Q1 FY26 சேல்ஸ், அதாவது ரெவென்யூ, டாப் லைன் ரெவென்யூ 1400 crores கொஞ்சம் கீழே இருந்தது. இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 13% க்ரோ ஆயிருக்கு. பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுமே 13% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. கிராஸ் மார்ஜின்ஸுமே நல்லா க்ரோ ஆயிருக்கு. ஸ்டேபிளா 20% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. செக்மெண்டல் வால்யூம்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் பவர் கேபிள்ஸ் தான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வயர்ஸ்ல கொஞ்சம் மியூட்டட் க்ரோத் தான் இருக்கு. எபிட்டா க்ரோத் பாத்தீங்கன்னா டிஸ்பைட் ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத், என்னதான் உங்களுக்கு வயர்ஸ் சேல்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆகி கேபிள்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருந்தாலும் அவங்களோட எபிட்டா க்ரோத் 1.5% தான் இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டிஸ்கவுண்டட் பிரைசஸ்ல வித்தது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செக்மெண்ட் வைஸா பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் வயர் செக்மெண்ட்ல அக்ரி வயர் வால்யூம்ஸ் இந்த வருஷம் மழையினால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விழுந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் தான் 10 to 11% மார்ஜின்ஸ் கொடுக்குமா. ஆனா அது இந்த வருஷம் இம்பாக்ட் ஆனனால மார்ஜின்ஸ் அடி வாங்கி இருக்குன்னு கம்பெனி ஒத்துருக்காங்க. பவர் கேபிள் செக்மெண்ட்ல அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் வால்யூம்ஸ் அண்ட் ரெவன்யூஸ் டிப்ரெஸ் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கு, அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க முக்கியமா சொல்றது என்னன்னா கஸ்டமர் கான்ட்ராக்ட்ஸ் டிலே ஆயிட்டே இருந்தது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனால இருந்து ஒரு டம்பிங்கும்
கம்யூனிகேஷன் கேபிள் செக்மெண்ட்டை கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்கு. இவங்களோட எஃப்எம்இஜி போர்ட்ஃபோலியோ வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். அதோட சேல்ஸ் வந்து 40 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 250 கோடியா 8 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6 மடங்குக்கு மேலே அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் ஸ்பேன் ஆஃப் 8 இயர்ஸ். இது வந்து ஒரு நல்ல growth தான். ஆனால் அவங்க எதிர்பார்த்த growth-ஐ விட இது வந்து கம்மின்னு வந்து கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது என்னன்னா எபிட்டா லெவலில் அவங்க வந்து எந்த கேஷும் பேர்ன் பண்ணலன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கம்பெனிக்குள்ளே வச்சிருந்த சில டார்கெட்ஸை மீட் பண்ண முடியலங்கிறது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ப்ரைஸ் எரோஷன். அவங்களால டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் விற்றாதான் சேல்ஸே காட்ட முடியுதுங்கிறது இவங்களோட கூற்று. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் கைடன்ஸ் அண்ட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வயர்ஸ் டிமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ புதுசாக ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேட்ல இருக்கு. அது கம்ப்ளீட் ஆனோட இந்த வயர் டிமாண்ட் மறுபடியும் வந்து பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q3 FY26 செகண்ட் ஆஃப் த இயர்லேருந்து இவங்க growth காட்ட முடியும். அது வந்து அடுத்த 4 to 6 குவார்ட்டர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபிள்ஸ் வந்து இதே மொமெண்டம் மெயின்டைன் பண்ணும். இதுவுமே வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுனால மார்ஜின் ரெக்கவரி வந்து கொஞ்சம் லேக் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களால டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால வேல்யூ அடிஷன் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களால வந்து இவங்க எக்ஸஸ் கெப்பாசிட்டிக்கும் மேலே சேல் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்இஜில் அவங்க என்னதான் growth காட்டியிருந்தாலும் அவங்களோட ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட், அதாவது இன்னும் நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி விற்பனையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் இவங்களோட இன்னும் அக்ரெசிவாக பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு வந்து கம்பெனியை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பிரிட்ஜுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் டேர்ம்லாம் கிடையாது. அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஜூன் 2024 அன்னைக்கு 155 crores இருந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஜூன் 2025ல 170 crores. ஸோ 15 crores கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10% வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. இந்த 15 crores வந்து இவங்க வந்து அக்கௌண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. 7 crores வந்து அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு. இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் 14 crores, டெப்ரிசியேஷன் 3 crores, எம்ப்ளாயி காஸ்ட் 2 crores அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் ரொம்ப நெக்லிஜிபிளாக 0.02 crores வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ இது போக மீதி இருக்கிற 27 crores-உம் வந்து இவங்க மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து தான் கிடைச்சிருக்குன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நம்மளுக்கு இது மூலியமா தெரியுது. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னதான் சேல்ஸ் சப்டியூடாக இருந்தாலும் அவங்களுக்கு இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வழி தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து 35% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து 35% ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 16%, நான் ப்ரொமோட்டர் நான் பப்ளிக், ஸோ இது வந்து அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் 11% ஹோல்ட் பண்ணுறாங்க. 36% வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம பிரீஃபாக பார்த்துக்கலாம். இவங்களோட என்டையர் பிஸ்னஸே வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பவர் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், ஸ்விட்ச் கியர், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட எஃப்எம்இஜி போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரும். ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ். அது தவிர சில நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸும் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்விட்சஸ், ஸ்மார்ட் டோர் லாக், ஃபினோகிரீன் கேபிள், இந்த மாதிரி வந்து சில நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க சேல்ஸை சிக்னிஃபிகண்டாக பூஸ்ட் பண்ணுவாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்கிறதுனால நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியை ட்ரஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட பேலன்ஸ் ஷீட்டை டீட்டெயிலாக பார்த்துருவோம். 2014 2025 இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற சில இன்ட்ரிகசிஸ் பற்றி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 31 crores, கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரே லெவல்லே மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் சைன். ரிசர்வ்ஸ் தான் எனக்கு வந்து இதில் மோஸ்ட் அட்ராக்டிவாக படுது. 1073 crores 2014 ரிசர்வ்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்து பேங்க்ல இருக்கிற அசட்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதர் அசட்ஸ் எல்லாமே வரும். பட் இது எல்லாமே வந்து ஆன ரெய்னி டே இந்த கம்பெனிக்கு நிறையாவே யூஸ் ஆகும். 1073, 1234, 1565 கண்டினியூஸாக இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க ரிசர்வ்ஸை அதிகப்படுத்திட்டே வந்திருக்காங்க. இது வந்து எந்த இடத்துலையுமே டிப் ஆகவே இல்லை. கரண்டாக வந்து மார்ச் 2025 லாஸ்ட் இயர் எண்டிங் போது 4569 crores வந்து ரிசர்வ்ல மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய கிரீன் சிக்னலாக படுது. இவங்க ப்ராரிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. இவங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 0ன்னே சொல்லிக்கலாம். இவங்களோட டெட், எந்த ஒரு லாங் டேர்ம் டெட்டுமே இவங்களுக்கு கிடையாது. அதர் லைபிலிட்டிஸுமே வந்து நெக்லிஜிபிள் 451 crores தான் இருக்குது. இவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து அதோட 10 times அதிகம்.
இதுல இன்னொரு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இவங்களோட கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், CWIP. இதுதான் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டியது. கரண்டா 210 crores வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ இவங்க 210 crores வந்து அவங்களோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வரப்போற ஃப்ரூட், இதுலேருந்து வரப்போற ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், டாப் லைன் அண்ட் பாட்டம் லைனை சிக்னிஃபிகண்டாக பூஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது தவிர அவங்க 2770 crores அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் அதர் அசட்ஸும் வந்து 1507 crores. இதுவுமே வந்து கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வந்து சில அதர் இன்கம் மூலியமா ப்ராஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபினோலெக்ஸ் பைப்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம். 12,538 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 820 rupees, ஸ்டாக் PE 22.4. இவங்களோட ROIயும் ROCயும் ரீசனபிளா இருக்கு, 12.4 அண்ட் 16.2. ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது வந்து சுமாரான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து 1%க்கும் கொஞ்சம் கீழே ஒரு டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நெக்லிஜிபிள் தான். இவங்களோட புக் வேல்யூவை வந்து நல்லாவே வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. 193 rupees இருந்திருக்கு இவங்களோட புக் வேல்யூ 5 years பேக். கரண்டா வந்து 301 rupees. இவங்க ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலியமாகவும் இவங்களோட அசெட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துறது மூலியமாகவும் இவங்க புக் வேல்யூவை சிக்னிஃபிகண்டா க்ரோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% மேலே உங்க புக் வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். இவங்களோட இபிஎஸ் growth ரேட் தான் நம்ம வந்து போன வீடியோலே பார்த்துருந்தோம். 6.27% தான் லாஸ்ட் 5 yearsல இவங்க இபிஎஸ் க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் 10 years டைம் ஃப்ரேம்ல, ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது 12.6% கிட்ட இவங்க இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த இபிஎஸ் டிப்னால கூட இவங்க 10 years இபிஎஸ் growthமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இங்கேருந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி இவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இவங்க ப்ரொமோஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இவங்க ப்ராஃபிட்ஸ் இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த இபிஎஸ் growth ரேட் 12.6 ஆர் அபவ் இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இப்போ நம்ம ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட 5 year PE அண்ட் இபிஎஸ் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இது வந்து அவங்களோட PE ரேஷியோ. இந்த ப்ளூ பார் கிராஃப் வந்து அவங்களோட இபிஎஸ். அவங்க இபிஎஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகல, பட் ஆன் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. அண்ட் இந்த கிரே டாட்டர் லைன் தான் அவங்களோட மீடியன் PE 24.7. இப்போ கரண்டாக இந்த மீடியன் PEக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மீடியன் PEக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது வந்து அவங்களோட 10 year PE அண்ட் இபிஎஸ் சார்ட். இதுலயும் வந்து அதே கான்செப்ட் தான். இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து PE அண்ட் இந்த ப்ளூ பார் கிராஃப் வந்து இபிஎஸ். 2020ல வந்து கோவிட் கிரைசிஸ்னால இவங்க இபிஎஸ் வந்து டிப் ஆயிருக்கு. பட் அதுலேருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்காங்க. 2024லேருந்து லாஸ்ட் 1 or 2 years வந்து இவங்க growth வந்து மியூட்டடா இருக்கு. அதனால இபிஎஸ் வந்து பெருசா க்ரோ ஆகல. இந்த growth கம்மியானனால தான் இவங்க PE மறுபடியும் 45லேருந்து டிப் ஆகி இப்போ கரண்டா 22-23 கிட்ட வந்திருக்கு. பட் இவங்க மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி இவங்க இபிஎஸ் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த PE இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. இல்லை இங்கேருந்து இபிஎஸ் எக்ஸ்பேண்ட் ஆனாலுமே PE அதை ஃபாலோ பண்ணிட்டே போனாலுமே நம்மளுக்கு அது மூலயமா வர ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ நம்ம கடைசியா இந்த ஃபினோலெக்ஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை பிரீஃபா பார்த்துரும். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன், ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தவிர அந்த கம்பெனி சுத்தி இருக்கிற நெகட்டிவ் சென்டிமெண்ட், நியூஸ், அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தா இதெல்லாம் வந்து டீட்டெயிலா ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபினோலெக்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து ஒரு டிஸ்பியூட் இருக்கு. 2 கசின்ஸ், தீபக் சப்ரியா அண்ட் பிரகாஷ் சப்ரியா, இவங்க 2 பேர் தான் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபக் சப்ரியாவும் பிரகாஷ் சப்ரியாவும் இப்போ ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப நாளா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கு. இந்த டிஸ்பியூட்டுக்கு 2-3 காரணம் இருக்கு. அக்டோபர் 2023ல தீபக் சப்ரியாவை எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அவரோட ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஓட் போட்டு 2023ல நடந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் போது அவரை எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த டைமிங்ல பிரகாஷ் சப்ரியா வந்து அவர் ஆர்பிட் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்னொரு கம்பெனி வச்சிருக்காரு. அது மூலியமா இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவரோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனியை கண்ட்ரோல் எடுத்துக்கலான்னு பார்த்தாரு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட கண்ட்ரோல் பிரகாஷ் சப்ரியா கீழே வருங்கிற எண்ணத்தோட அவர் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு. இதுல சுப்ரீம் கோர்ட், NCLAT எல்லாருமே வந்து இன்டர்வீன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஈஸா தான் வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணிட்டு வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பியூட்னால இந்த கம்பெனியோட ஃபங்க்ஷனிங்கோ இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸோ பெருசா எந்த பாதிப்பும் அடையாது. இந்த பவர் ஸ்ட்ரகிள் இன்னுமே எலிவேட் ஆச்சுன்னா இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளமா வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட்குள்ள இந்த இஷ்யூஸ் எதுவுமே நுழையாதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
இந்த கம்பெனியில் இவங்க வச்சிருக்கிற ஸ்டேக் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு. கரண்ட் சினாரியோ படி இந்த டிஸ்பியூட்னால இந்த கம்பெனிக்கோ இந்த பிஸ்னஸ்க்கோ இல்லை இந்த ஸ்டாக்குக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது தான் என் பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோவில் நான் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல், இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ரீசன்ட் குவார்ட்டரில் நடந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்த பற்றியுமே உங்களோட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கம்பெனியை சுற்றி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள், இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டுமே உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் பர்சனலாக டிசைட் பண்ணணும். பட் இந்த டிஸ்பியூட்ஸ்க்கு மத்தியில், இந்த கம்பெனியோட புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு மத்தியில் இந்த கம்பெனி இங்கேருந்து டேர்ன் அரவுண்ட் ஆகுமா, ரெக்கவர் ஆகுமாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அப்படி ஆச்சுன்னா இங்கேருந்து அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நான் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டீப் டைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.